பார்க்கணும்ல, அப்புறம் மட்டையை கொண்டு எண்ணெயும் அடிச்சிடக்கூடாது. சுட்டு வந்த பிறகு உங்களுக்கு எல்லாம் படிக்க ஏதாவது நோட்டு, பென்னு, பென்சிலு வரட்டும்ல. என்றைக்கு இருப்போம் நான் மண்டையை விடக்கூடாது. ஏன் மண்டையை போட்டுறத ஒரு அடியாக அடிச்சு விடாத. ஸோ தே ஆர் டூயிங் த கிரிக்கெட். ஸோ நைஸ்லி டுடே இஸ் அ சண்டே. தே யூஸ் டு ப்ளே த கிரிக்கெட். இன்றைக்கி வந்து சண்டே, அதனால் அழகாக கிரிக்கெட் விளாடுறாங்க. They have to select in the village, then they have to go to district, then they have to go state, then they go to international level, they have to go. அதில் வந்து இப்படி வில்லேஜ் கிராமத்தில் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தாலுகாவுக்கு போய் அப்புறம் டிஸ்ட்ரிக் போய் அப்புறம் ஸ்டேட்டுக்கு போய் அப்புறம் தான் இன்டர்நேஷ்னல் போக முடியும். ஹேவிங் த எய்ம் ஸோ தே டு ஹேவ் அ ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பெர்ஃபெக்ட். பயிற்சி தான் வந்து முயற்சி கொடுக்கும். மயிலப்பபுரம் உள்ள பையங்க இன்றைக்கி லீவில் அதனால் கிரிக்கெட் விளாடுறாங்க. நல்லது தான். இப்போ கிராமத்தில் வந்து ஜெயிச்சு அப்புறம் தாலுகாவில் ஜெயிச்சு அப்புறம் வந்து डिस्ट्रिक्ट ஜெயிச்சு स्टेट ஜெயிச்சு அப்புறம் தான் इंटरनेशनल लेवल போக முடியும். विलेज में जो जीतना बनते हैं फिर वो डिस्ट्रिक्ट जाएंगे, फिर तालुक जाएंगे, फिर स्टेट जाएंगे, फिर इंटरनेशनल में लगे चले जाते हैं. सो इसके लिए प्रैक्टिस लेते हैं. सो नाइसली इज टू गेट. பூச்சி கீச்சி எதுவும் இருக்காதுல்ல? பூச்சி கீச்சி எதுவும் இருக்காதுல்லடா மழை நேரம்? அங்கேயே ஒரு பேட் வைக்கணும்ல தம்பி, அங்கேயே ஒன்று வைக்கணும்ல. அப்புறம் அதில் பட்டா அவுட்டில். அப்புறம் அங்கேயே வச்சா தானே தெரியும். ஆ உங்கள் வச்சுருக்கீங்களா ஏதாவது? ஒரு கம்பை அப்படி நட்டு வைக்க வேண்டியது தானே. ஒரு 3 கம்பை மண்ணை வச்சு நட்டு வைக்க வேண்டியது தானே, ஒரு 3 கம்பை. Catch.